4வது வசனம். சங்கீதம் 100 போதம். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி. கவனிங்க, சங்கீதம் 106:44 எடுத்துட்டீங்களா எல்லாரும்? வேதம் வைத்திருக்கிறவர்கள் சங்கீதம் 106:44. அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி. பாருங்க, கண்ணோக்குறாராம். அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை கண்ணோக்கி. அப்போ உங்களுக்கு உண்டான இடுக்கத்தை கண்ணோக்கணும்னாக்கா நீங்க என்ன பண்ணணும்? அவரை நோக்கி கூப்பிட தெரியணும். ஆமா, கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த பிச்சைக்கார கூப்பிடுற மாதிரி எல்லாம் கூப்பிட்டாக்கா அதுக்கு பேர் மத ஜபம். தாரும் ஐயா, ஐயா, எங்க வீட்டில் சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க ஐயா, காசு இல்லைங்க ஐயா, உடம்பு இங்க வலிக்குது ஐயா, அங்க வலிக்குது ஐயா, கடன் தொல்லை தாங்க முடியல ஐயா, இப்படியாவது என் தேவை. இப்படி ஜெபம் பண்ணினாக்கா யாரு ஆண்டவர் இல்லை. இயேசு நாமத்தை குத்துட்டு கேட்கணும். ஆமா, இயேசு நாமத்தை சுமந்து கொண்டு வர ஆண்டவரே. அப்படி வரும்போதே பரலோகம் உன்னை கண்ணோக்கும். ஏன்னா இயேசு நாமத்தை தான் பரலோகம் ஆனர் பண்ணோம். இயேசு நாம செஞ்ச தப்பு, அதனால வறுமை, அதனால காசு இல்லை, உடம்புல வியாதி, குடும்பத்தில் சண்டை சாடி, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வேலை வெற்றி இல்லை, பலவிதமான பிசாசு போராட்டம் எனக்கு இருக்குது. அதனால இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு வர, இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்குத்தத்தத்தை கொண்டு வர பிதாவாகிய தேவனை கண்டிப்பா கண்ணோக்கி தான் ஆகணும் அவரு. ஆமா, தேவன் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அப்போ அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தாம் தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனசாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவருக்கும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். கையத்தலையா பாருங்க, எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இறங்கும்படி செய்வார். இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், ஆதியாமிலிருந்து வெளிப்பத்து. இயேசு கிறிஸ்துக்குள்ள வெத்து இயேசு கிடையாது. இயேசு ஆதாம்னா வெத்து ஆதாம் கிடையாது. அவனுக்குள்ள எல்லா கெட்ட காரியங்களும் இருக்குது. ஆதாம் நன்மை தேம காரியம். இயேசுல ஜீவ வித்தது, ஜீவன எல்லா நன்மைகளையும் தொகுப்பு. கெட்டதே கிடையாது இயேசுக்குள்ள. தேவ நீதிக்கு உயிர்த்தல், பாவம் மட்டும் நீதி, பரலோகம், எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற அன்பு எல்லாம் அதை போய் சுமந்து கொண்டு பிதாவாகிய தேவ சமூகத்தில் பன்னிகள் ஜபம் பண்ண வேண்டிய விதமா. பரமண்டலிக்க பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம். வேண்டானினா பாதாள ராஜ்யம், அது ஆதாம் பிசாசு ராஜ்யம். அதை போய் பிதா குத்தினாக்கா வாங்க மாட்டார். பிசாசு அதை வாங்கி வாழ்க்கை போட்டு அடிச்சு பிண்டி ஏற்றுவான். திருடன் திறந்து கொள்ளது ஐக்கியமா இருக்கும். அப்போ உம்முடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், உம்முடைய சித்தம், இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்தம், அதை போய் கொடுத்தீங்கன்னா அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போது என்ன பண்ணுவாரு? அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி. உனக்கு என்ன இடுக்க இருக்குது? இப்போ இடுக்கல யாருன்னா கேறீங்களா? இடுக்கன்னா பிரச்சனை, பலவிதமான இடுக்க. சரீரத்தில் வியாதி, குடும்பத்தில் இடுக்கும், பொருளாதாரத்தில் இடுக்கும், பலவிதமான இடுக்கம் இருக்குது. அதை வச்சுட்டு தலை மேல கை வச்சு கவலைப்பட இடுக்கும் மேல கூடி, இடுக்கிறது மேல இடுக்கும், பிரச்சனை மேல பிரச்சனை, வியாதி மேல வியாதி, பிரச்சனை, போராட்டம், கட்சியில மரணத்துல போய் முடியுது. அது கட்சியில பாதாத்துக்கு போய் சேர்ந்து இடுக்கும், பிசாசால இடுக்கும். அதனால தீவிரமா ஜபம் பண்ணும். நீங்க இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ண தெரியணும், இடைவிடாம ஜபம் பண்ணணும், எக்காலத்துல ஜபம் பண்ணணும், எந்நேரமும் ஜபம் பண்ணணும். தாவீது என்ன பண்ணணும்? கர்த்தரை எக்காலத்துல ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை, ஜபம், இதெல்லாம் இயேசு கடுத்த காரியங்கள். உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அவர் புத்தி திருப்பி படிக்க 106:44. அவர்கள் கூப்பிடுதலை கேட்கணும். அது எப்படி கேட்பாருங்க? எல்லாம் எனக்கு கூப்பிடலாம். கண்டிப்பா இயேசு நாமத்துக்கு தான் கேட்கதான் ஆகணும். பிசாசு நாமத்தை பிசாசு கேட்பான்.
பிசாசு அடிக்கிறது அட்ரஸ் கேட்டுட்டு வருவான். நன்மை தீமை கனி எதுக்கு சாப்பிட வச்சான்? அந்த நன்மை தீமை காரியத்தை தேவன் தன் குலத்துக்கு காட்டி வாய்நாளெல்லாம் அடி வாங்கணும் பிசாசு கிட்ட, திருடுறது கொள்ளதாய்க்கும். அதுக்கு தான் அதை சாப்பிட வச்சான். ஏன் சொல்றார்? வருத்தப்பட்டு பாருங்க எல்லோரும் என்று நானே ஜீவப்பம். அந்த ஜீவ அப்பத்தை புஷி ஜீவ விருட்சத்துக்கு கனி இயேசு. நன்மை தீமை கனி கிடையாது. ஜீவ சொல்ற ஜீவரத்துக்கு எது கொடுக்கிறாரு? அதை வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அவர் கேட்டுத்தான் ஆக வேண்டும். தேவதூதனை அனுப்பித்தான் ஆக வேண்டும். பசுத்தாவிய உதவி செய்துத்தான் ஆக வேண்டும். தாய் தகப்பனால் அநாத பெண் எஸ்ஆர் ராஜாத்தி 120 நாடுகளுக்கு ராஜாத்தி ஆகித்தான் ஆக வேண்டும். சிறைச்சாலைகள் யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியை ஆகித்தான் ஆக வேண்டும். ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாறித்தான் ஆக வேண்டும். கையை தட்டிச்சோரா அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உன்னை தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கிறார். கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. நீ தாய்ந்து இருக்கக்கூடாது. வெக்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு பிசாசுகிட்ட சிக்கிட்டு நன்மை தேம கனி ஏவாள் மாதிரி பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசுகிட்டே இருந்து வாய்நாளெல்லாம் சபிக்கப்பட்டு குடும்பத்துக்கும் பாருமா, சமுதாய உலகத்துக்கும் பாருமா, பிசாசு வேலை பார்த்துக்கிட்டு தண்ணியை அழித்து குடும்பத்தை அழிச்சிட்டு இருக்கக்கூடாது. இயேசு கிட்ட வரணும். இயேசு நான் வருத்தப்பட்டு பாரத்தவர்கள் எல்லோரும் எண்ணிட்டு நானே ஜீவப்போம் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்குத்தத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. இதுல இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாம் ஆதாமுக்குள்ள எல்லா கெட்டக்காரையும் இந்த புக்கு வேதத்தில் இருக்குது. பிசாசால எல்லா கெட்ட அதை விட்டுட்டு ஜீவ விசத்துக்கு அளவற்ற அன்பு அளவற்ற கிருபை அளவற்ற ஐஸ்வர்யம் தேவ நீதி உயிர்த்தல் பாவம் பண்ணி புரட்சி நித்திய ஜீவன் பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க 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 அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போது அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து, இந்த 18 நாட்டுக்கு தான் உடன்படிக்கை கண்டிப்பா நினைப்பார், நினைக்காம இருக்க மாட்டார். அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனசாபப்படுறார். நீ செஞ்ச தப்பு, நீ மனசாப்படுறது அவர் மனசாப்பட்டு என்ன பண்ணுவாராம்? தமது மிகுந்த கிருபையினால் மனசாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவருக்கும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். ஆமா, சிறைச்சாலை தலைவனிடத்துல யோசேப்புக்கு இரக்கம் கிடைத்தது. இறங்கும்படி செய்தார்னாக்கா நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன், சுகம் பலன் ஜீவன் ஆசுவாதம் எல்லாத்தையும் செய்வார் சொல்லப்படுகிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது மிகுந்த உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜோதியில் இருந்து சேர்த்தருளோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் சோதரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்பார்களாக. சொல்லுங்க ஆமென். சத்தவர்கள் ஆமென் அல்லேலூயா. அதான் ஆமென் அல்லேலூயா என்பார்களாக. ஆமென் அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்க எல்லாம் எடுக்கணும், ஓடணும். பிசாசு ஓடணும், சாபம் ஓடணும், மரணம் ஓடணும், தரித்திரம் ஓடணும், பசுத்தாவி வரணும், அசுத்தாவி ஓடணும். பசுத்தாவிட திருத்தது 3வது நபர் பிதா குமாரன் பசுத்தாவியா. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவர், ஆவியான ஜீவனுடையவர். அந்த ஜீவன் எல்லாம் மேன்மையான காரியம் வாழ்க்கையில் வரணும். நன்மை தேம காரியம் ஓடணும். சாத்தான் ஆதாம் பசுத்தாவி, இது பிசாசு, இயேசு பிதா குமாரன் பசுத்தாவி. அப்போ வரணும்னு பார்க்கிறோம். இப்ப என்ன பார்த்தோம்? அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனசாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவருக்கும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். மத்தேயு மார்க்ல யோவான்ல இதைதான் செய்தார். நிறைய வியாதியஸ்தர்கள். இப்போ ஒரு வசனம் இருப்போ மத்தேயு 9ஆம் அதிகாரம் அவனுக்கு இறங்கும்படி செய்தார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1 படிங்க. இங்க ஒருத்தர் இறங்குறார் பாரு. மத்தேயு 9:1 வாசிங்க. புதிய ஏற்பாடு வச்சுக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டுல பக்கம் 12 மத்தேயு 9. அப்போது அவர் படவிலேறி எக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை, இங்க கவனிக்க, திமிர்வாதக்காரனை தெரிந்தா நம்ம ஊர்ல லக்குவான் இப்படி இருப்பான், கை கால் இழுத்துட்டு திமிர்வாதக்காரன்.
அவனுக்கு என்ன பண்ணுங்க, சங்கீதத்தில் என்ன பண்ணும், அவர்கள் சிறைப்பிடித்த யாவருக்கும் அவர் இறங்கும்படி செய்கிறார். அவனுக்கு ஒரு இறக்கம் காட்டுறார் பாருங்க. அவங்க படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எவரிடத்தில்? அவரிடத்தில். அவர் தான் இயேசு. அந்த திமிர்வாதக்காரன் யாரு? ஆதாம் வழியா பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சு அவனுக்கு திமிர்வாத வியாதி வந்துச்சு, லக்குவாச்சிச்சு. ஆமா, கையில காசு இல்லை. ஹாஸ்பிட்டல் போனோம், ஆப்ரேஷன் பண்ணோம், ஸ்கேன் எடுக்கணும், அது இது லொட்டு லொஸ்குன்னு சொல்லி லட்சக்கணக்கில் பில்லு அப்படியே இருக்கிறான். அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்லா கவனிங்க, நீங்க கூட அவரிடத்தில் வரணும். கையத்தட்டு அல்லேலூயா. எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் யாரு? நம்மள மாதிரி கிடையாது. நம்மளாம் நன்மத்தையும் மரியத்தக்க கனியை புசித்து பாவம் செய்து பல விதமான இடுக்கல்ல இருக்கிறோம். அவர் நல்லா சூப்பராகிறாரு. அவர் தேவனி ஜீவனாகிறார். இயேசுக்குள்ள பாவம் இல்லாதவர், சாபம் இல்லாதவர், தரித்திரம் இல்லா, அவர் பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அவரிடத்தில் வந்தா அவர் என்ன பண்றாரு? என்ன பண்ணுவார்? பட்டுன்னு தண்ணியே கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. அதுதான் உடன்படிக்கை நினைக்குது. ஆமா, நீ கூட இயேசு ஜீவனை உன்னை கொடுக்காது. உனக்குள்ள இருக்கிற சாபத்தை கடத்தாது எங்கேயும். உனக்குள்ள இருக்கிற இயேசு ஜீவன் பரிபூர்ண போற இடத்துல எல்லாம் கடத்தலாம். உன் மூலமா அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. உனக்குள்ளே இருக்கிற இயேசு விட்டுனா உனக்குள்ளே இருக்கிற பிசாசு போய் நீயும் பிசாசு மற்றவங்களும் பிசாசு ஆகிடுவ. அதனால ஆதாமுக்குள் மரித்து கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படணும். உனக்குள்ளே கிறிஸ்து. அது உன் மனைவி, உன் குடும்பத்துல தாய் தகப்பன், அண்ணன் தம்பி, சொந்த பந்து எங்க யாருக்கான கொடுக்கலாம் நீ. அதனால்தான் இயேசு உலகத்துக்கே ஒளியா இருக்கிற, பூமிக்கே நீ உப்பா இருக்குன்னு சொன்னாரு. அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார் அவனுக்கு. அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுங்க. கவனிங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மரியாள் கிட்ட என்ன சொன்னா தேவதூதன்? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சித்துடுவாரு. இந்த திமிர்வாதக்காரனை விடுதலையாக்குறாரு. எப்படி பாவங்களை நீக்குவாரு? ஜீவனையே, ஜீவ விச்சத்தை கனி. அவரு நன்மத்தேம கனி கிடையாது. ஜீவ ரத்தத்தை கொடுப்பா. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு. அவன் பாவம் தேவனை உலகத்தையும் பாதிக்குது. பிசாசு வந்து அடிச்சு அடிச்சு நொறுக்கி திமிர்வாதக்காரன் ஆகிட்டான். இப்ப இயேசு பாவத்தை எப்படி மன்னிக்கிறார்னாக்கா, அவனுக்காக தன் ஜீவ ரத்தம், அவன் பேரு சொல்லி தேவன் தனக்கு முழு இவ்வளவு செய்தாதான் பாவன் நிவர்த்திய பசுத்தாய் வந்து அவன் எழுந்து நடப்பான். ஏன் நடந்தான் பாருங்க. அடுத்த வருஷம் படிக்க இது 7வது வசனம். அதுல உடனே அவன் எழுது, உடனே அவன் ஏந்துட்டானா பாருங்க. திமிர்வாதக்காரன் ஏந்துட்டான். அவன் கால் இயேசுனார் கால். அவன் ரத்தம் ஜீவ ரத்தம், நன்மத்தேம ரத்தம் ஓடி போயிடுச்சு. நன்மத்தேம லக்னம் எல்லாம் ஓடி போச்சு. ஜீவ ரத்தம் குத்ததுமே, அவன் பேர் தேவ தனக்கு உலகத்துக்கு குத்ததுமே, அவன் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டான். உள்ள இருக்கிற பிசாசு, வியாதி, திமிர்வாதகர் எல்லாம் ஓடி போயிடுச்சு. அசுத்தாவி ஓடி போயிடுச்சு. பசுத்தாவி இறங்கிச்சு. பசுத்தாவி எங்க அங்க விடுதலை. உடனே எழுந்தானா பாருங்க. எத்தனை நாள் இருந்தான்னு தெரியல. அதனால பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நீ நன்மத்தை மேலேயே வாழக்கூடாது. ஜீவ விச்சத் கண்ணியில் வரணும். அந்த ஜீவல தேவ நீதிட்டு உயிர் பரலோக ராஜ்யமே எல்லையற்ற ஐஸ்வர்யக்குது. நீ இச்சிக்கப்படுது சகலவும் அதுல எல்லாத்தையும் எதுவுமே கிடையாது. வீடு மன தோப்பு துறவு சகலவும் மகிமை கனம் போய் இயேசு கிறிஸ்துக்குள்ளுக்குது. வேண்டாண்டினா நன்மத்தை எல்லா கெட்ட காரியம் தான், எல்லாம் மோசம். ஒன்று கூட பிசாசு. பேரே பிசாசு. பாவம், சாபம், மரணம், தரித்திரம், வியாதி, வறுமை எல்லாம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஒரே அசுத்தாவி தான் வாழ்க்கை ஃபுல்லா. அப்போ அங்கே படுக்கையில் கிடக்கிற ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நீங்க கூட இயேசுவின் இடத்துல வரணும். வந்தாக்கா அவர் பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டாரு. நல்லவனா கெட்டவனான்னு பார்க்க மாட்டாரு. குசலம் விசாரிக்க மாட்டாரு. பட்டு ஜீவரத்தை கூட இமிடியேட்டா உன்னை பாவத்தை மன்னிச்சு உன்னை திமிர்வாதத்தில் விடுதலை, எல்லாம் எடுக்கிறது விடுதலையாக்கி, சாபத்துல பாவத்துல மண்ணை தந்து விடுதலையாக்கி உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி அவர் உயர்த்தத்திலே குறியா இருக்கிறாரு. நீ வருவாயா? ஆமா, உனக்கு சித்த சுயாதீனம் கொடுக்கப்பட்டு நீ வரலாம், வராம இருக்கலாம். நன்மத்தேம கனியை சாப்பிடலாம், ஜீவ கனியை சாப்பிடலாம். ஆனா ஏவாள் நன்மத்தேம கனியும் சாப்பிட்டா, புருஷனுக்கும் கொடுத்தா, உலகம் ஃபுல்லா பிசாசு பிள்ளைங்க. போய் பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்திலாம் பாதுகாரு. குடும்பத்துல வாழ்க்கையில உலகத்துல நடக்கிற காரியெல்லாம் பாரு. பயங்கரமா இருக்குது. பாவம், சாபம், மரணம், தரித்திரம், பிசாசு போராட்டம். நோவா காலத்துல இருந்தது எப்படி அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. சோதோ குமார் அதை விட மோசமெல்லாம் நடக்குது. பயங்கரமான உலகம். அடிச்சு நொறுக்கி பின்னி வியாதி, வறுமை, தரித்திரம், திமிர்வாதக்காரன்
சாப பாவம் எல்லாத்தையும் அடிச்சு வாழ்க்கையை நரகமா போடும். அதனால வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறோம்ல, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். அப்போ இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்க கூட சொல்லலாம், மகனே சகோதரியே தாயே தகப்பனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஜீவ விச்சத்தை கனி, ஜீவ சொல்ற நன்மத்தேம கனி சாப்பிட்டா தாயே தகப்பனே அண்ணனே மாமனே மச்சானே சொந்தமே பந்த உப்போர் யாரெல்லாம் பிசாசுகள் சிக்கி தவிக்கிற, இயேசு ஜீவ வச்சிருக்கிறது தேவ நீதி துவித்தல், தேவனுக்கு தனக்கு உலகத்து கொடுக்குற, உன் பாவம் பண்ணி எழுந்து நடக்க நீங்களும் சொல்லணும். அல்லேலூயா, கையத்தட்டு அல்லேலூயா. அதான் சங்கீதம் 106 அவர்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கும் போது அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி, திமிர்வாதக்காரனுடைய இடுக்கம் ரொம்ப இடுக்கமா இருக்குது. அவனுக்கு நடக்க முடியல, எழுதுக்க முடியல, போக முடியல, டாய்லெட் போக முடியல, எங்கேயுமே நடக்க முடியல, அப்படியே லக்கம் வச்சு உட்காந்து கிடக்கிறான். பயங்கரமான இடுக்கத்தை கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனசாப்பட்டு அவனை பார்த்ததுமே பாரு, இயேசு மனதுருகினார், ரொம்ப மனசாப்படுறார். பாவத்தில் சிக்கினானே, பிசாசுகிட்ட மாட்டிக்கினானே, அப்போ மனசாகப்பட்டு தமது உடன்படிக்கைனாக்கா உடன்படிக்கை கிறிஸ்துவை கொடுக்க தேவன் தனக்குடன் நம்ம பிசாசுகிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டோம், நன்மை தேவை கடிக்க சாப்பிட்டு. அதனால்தான் பிசாசு உடன்படிக்கை நெஞ்சு வாய்நாளெல்லாம் திறந்து கொள்ள தகித்து வர்றான். நானும் அவர்களுக்கு ஜீவனை பரிபூர்த்தி கொடுத்து உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனசாகப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவருக்கும் அவர்கள் இறங்கும்படி செய்தார். சிறையிருப்பு, வியாதி ஒரு சிறையிருப்பு, பிசாசு சிறையிருப்பு தானே, இறங்கும்படி செய்து பிசாசுகள் வியாதி மகனே எழுந்துரு, உடனே அவன் எழுந்து ஜோரா நடந்து போறான். எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கான் திமிர்வாதக்காரன். உடனே எழுந்து அவன் நடந்து போனான், ஜாலியா திமிர்வாதத்துல நடந்து போனான். கையத்தட்ட இல்லையா ஜவலமா. அதனால ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். கிறிஸ்துக்குள்ளே இருங்க, கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து, அதான் உடன்படிக்கை. ஆமா, கண்டிப்பா இறங்குபடி செய்வார், தப்ப முடியாது. நீ சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசம் எந்த பாவியனாரு, பெரிய பாவங்க ஆண்டவர் இல்லங்க, பெரிய பாவத்தையும் மன்னிப்பாரு, சின்ன பாவத்தையும் மன்னிப்பாரு, மோசமான பாவத்தையும் மன்னிப்பாரு. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். அந்த ஜீவ ரத்தம், நான் செய்த தப்பு நன்மத்தேம ரத்தம், பிசாசு ரத்தம் வந்துச்சு எனக்கு, ரத்தத்தில் அப்படியே ஊறி குஷ்டரோகமா இருக்குது. குஷ்டரோகி தொட்டதுமே பழுத்த குஷ்டம், குஷ்டரோகி சுத்தமான சுத்தமாகணும். கையை வச்சாராம் பாருங்க, ஜீவ கையை, அது நன்மத்தேம சரீரம். கரத்தை வச்சு உள்ளகிற தண்ணி திராட்சமா மாதிரி ரத்தம் கெட்டு குஷ்டரோகம் பட்டு குஷ்டரோக சுகமாச்சான். இங்க திமிர்வாதம் எல்லாம் கூட தேடும், எல்லாருக்கும் ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி. நன்மத்தையுமே வட்டத்தில் இருக்காத பிசாசு அதை நெஞ்சு வாழ்க்கை ஃபுல்லா திருடுவான். திருடவும் கொள்ளும் வழக்கு வர வேண்டும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமாறு. கிறிஸ்துக்குள்ள வாழுங்க. ஆதாமுக்குள்ள வாழுறது எவ்வளவு பெரிய வாழ்க்கை, எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் பாவத்தின் சம்பளம் மாறும். கிறிஸ்துக்குள்ள அது தேவ நீதி சம்பளம், பரலோக ராஜ்யம். பசுத்த பிதாவின் அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீயாதீங்க. அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி, அட்டலைந்த உன் இடுக்கத்தை கண்ணோக்கணும். உன் பிரச்சனை தேக்கணும்னாக்கா அப்படியே நெச்சு வேதனைப்பட்டே இருக்காது. பிரச்சனை வளர்த்துக்கிட்டே போவோம், பிரச்சனை கூட்டிகிட்டே போவோம். குழு வச்சு புட வச்சு அப்படியே வியாதி மேல வியாதி, பிரச்சனை மேல பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தீவிரமா இயேசு வருத்தப்பட்டு பாரசபக்குள்ளே எல்லோரும் எண்ணெடுத்து வாருங்கள், நானே ஜீவம், இந்த அப்பத்தை பிசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுங்கள், வாழ்நாள்லாம் கொடுங்க. சபிக்கல் ஆஸ்வதிங்க, பகைக்கு சத்ரு கிறிஸ்து கொடுங்க. இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்க. சபிக்கிறவன் ஜெயிக்க முடியாது, பகைக்கிறவன் ஜெயிக்க முடியாது, சத்துருக்கள் நின்று யாருமே ஒன்றும் ஜெயிக்க முடியாது. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பிதா குமார் பசு ஆகி ஆதாம்ல முழு உலகம் கொடுங்க. ஒரு ஆள் பாய்க்கிடாம, ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தினா கூட ஒரு ஆள் மூலமா பிசாசு வந்துடும். இயேசு ஏற்றுனா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டோம். இயேசுவின் அன்பு அது ஜீவனை பரிபூர்ண. இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் இல்லைன்னா நன்மத்தைம காரியம், சுய நீதி, அநீதி, பாவ சாம, கவலை, வெறுப்பு, கசவு, அசுத்தாவியா இருக்க வாழ்க்கை உள்ளா அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார்.
காலை வேலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக சோத்திரங்களால ஆசீர்வாதத்தை தருகிறீர்னால உம்முடைய சித்தத்தை செய்யணும். பிள்ளைகள் படிக்கிறதுக்கு நல்ல சோத்திரம் 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 கொடுங்க. சோத்திரம். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எதிர்காலங்கள்லாம் பிரகாசமா இருப்பது இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகலமாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பேர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிற ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசைங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தி 22/6/2024 என்று வேலூர் பகுதியில் கொடுக்கும். மறுபடியும் இந்த செய்தியில் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.